ஜெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பிரபலமான ஒரு காரியம் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வீரன் திரைப்படம். மஞ்சள் வீரன் திரைப்படத்தை பற்றி பயங்கரமாக போயின்னு இருக்குது. டிடிஎஃப் வாசன் என்பவர் அதை நடிக்கிறதாகவும், செல்லம்மா என்கிறதான இயக்குனர் அதை இயக்குவதாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக அந்த டைரக்டர், செல்லம்மா என்கிறதான டைரக்டர், அவர் இந்த படத்தை நாங்கள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதில் நடிக்கிறதான கதாநாயகனை மட்டும் நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார். அது இப்போ ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாக அது இருக்கிறது. அந்த செல்லம்மா டைரக்டர் அவர் ஒரு திரைப்படத்தில் நடித்து அதை இயக்கியும் இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இந்த மஞ்சள் வீரன் என்ற திரைப்படத்தையும் இயக்க இருந்தார். ஆனால் இவர்களுக்குள்ளாக என்ன பிரச்சனை என்று சரியாக இன்னும் தெரியல. டிடிஎஃப் வாசனுக்கும் டைரக்டர் செல்லம்மாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இன்னும் சரியாக தெரியல. இதற்கு நடுவில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவர்களுடைய சேனலில் ஒரு வீடியோ, ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த வீடியோ போகுது. ஒரு பெரிய வீடியோ அவர் போட்டிருக்காரு. அதாவது டிடிஎஃப் எல்லாருக்கும் அவர் சொல்லியிருக்காரு, டிடிஎஃப் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் என்னை கேட்காமே அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை கேட்கவே இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்னை அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள்லாம் அவர் அடுக்கி வைக்கிறாரு. அவர் இன்னும் 4 படம் எடுக்கலாம், இன்னும் 1 வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், இன்னும் 1 மாதத்தில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவர் படமும் எடுக்கலை. இந்த படத்திலிருந்து என்னை விலக்கி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவும் இல்லை. சொல்லாமே அவர் போயிட்டு ப்ரெஸ் மீட்டிங்கை கூட்டி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, டிடிஎஃப் வாசன் இனிமேல் இந்த படத்தில் நடிக்க மாட்டார், நாங்கள் வேறு ஒரு புதிய கதாநாயகனை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு டிடிஎஃப் டைரக்டர் மேலே குற்றம் சொல்கிறாப்புல. இப்படி பார்த்தீங்கன்னா விவாதங்கள் போயினே இருக்குது. அப்போ டிடிஎஃப் என்ன பண்ணுறாப்புலன்னா, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இதெல்லாம் லைவில் போடுறாரு, அவர் வீடியோவில் போடுறாரு. டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி இது ஃபோன் பண்ணும்போது டைரக்டர் அவருடைய அசிஸ்டண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. டைரக்டர் எங்கேன்னு இருக்கும்போது அவர் மீட்டிங்கில் இருக்கிறாரு, டின்னரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டருடைய மேனேஜரோ அல்லது அசிஸ்டண்ட்டோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு என்ன பண்ணுறாரு, அவர் டிடிஎஃப் பேசுகிறாரு. என்னதான் ஒரு வாக்குவாதம் இருக்கட்டும், என்னதான் ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளார இருக்கட்டும், அவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர். அந்த இயக்குனர், செல்லம்மா இயக்குனர், அவர் ஒரு திரைப்படத்தை இயக்கி அதை நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஓரளவு ஓடி இருக்கு. இன்றைக்கி அவர் பேரை சொல்கிற அளவு அந்த படம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இயக்கின படமும் அவர் நடித்த படமும் அதில் இருக்குது. அவர் இது வரைக்கும் படத்தை இயக்காமல், அவர் நடிக்காமல் அவர் வரல, இந்த ஃபீல்டுக்கு திரைத்துறைக்குள்ளாக அவர் வரல. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த படமுமே இன்றைக்கி வெளியிட்டது கிடையாது, நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறாங்க, நடிகர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த டைரக்டரை பொறுத்தவரை அவர் ஒரு படமும் எடுத்திருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு.
இங்கே டிடிஎஃப்பை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொன்னது ஒரு குற்றமாக போயிடுச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா அந்த உதவியாளரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒருமையில் எல்லாம் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இதை வந்து வீடியோ பண்ணி வேற என்ன பண்ணுறாரு அவர் டிடிஎஃப் தன்னுடைய ஃபேன்ஸுக்கு என்ன பண்ணுறாரு அவர் போடுறாரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தடுக்க வேண்டிய காரியங்கள். ஏன் இது நான் பேசுகிறேன்னா, நாங்களும் அந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க தான், அந்த மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். அதனுடைய வலி வேதனைகள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு திரைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டு சீன் போடுறதுலாம் பெரிய மேட்ரு கிடையாது. திரைக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது எப்படிலாம் அதை நம்ம ஹேண்டில் பண்ணி அது நடத்த போகிறோன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு படம் எடுக்கணும்னா சும்மா கிடையாதுங்க. அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த டைரக்டருக்கும் தான் தெரியும், நடிகர்களுக்கு தெரியாது. அவர் நடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளரும் அந்த டைரக்டரும் அந்த பட்ஜெட்டுக்கு மேலே போயிடும், அந்த பட்ஜெட்டுக்குள்ளார எடுக்கணும், அந்த மனம் உளைச்சல். ஏன் இவ்வளோ நான் பேசுகிறேன்னா, காலைல அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. டிடிஎஃப் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை நான் வச்சுருந்தேன் நான். சரி, ஒரு இளம் வயதில் அவர் வளர்ந்து வராரு, அவர் நிறைய வாலிபர்களை அவர் கையில் வச்சுருக்காரு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காருன்னு சொல்லி. ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மிகவும் ஒரு வருத்தமாச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைரக்டரு அவர் என் கூட பயணிக்கணும், பயணித்தால் மட்டும்தான் நான் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது டிடிஎஃப் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அவர் கூப்பிடும் போது வரேனே, வந்துட்டு அன்றைக்கி போயிடுறேன், அன்றைக்கி நைட்டில் இவர் வீடியோ எடுத்துகிட்டு இவர் எடிட் பண்ணிட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டிங் போகிறேனே நான் தான், அப்புறம் என்ன பயணிப்பது, அப்படி நான் தான் போகிறேனே அப்படின்ற. அது கிடையாது பயணிப்பது என்பது. டைரக்டர் சொல்கிறது அந்த பயணிப்பு கிடையாது. அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா டைரக்டர் கூடவே இருக்கணும். டைரக்டருடைய உள்மனதை யார், நடிகர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அறிந்து இருக்கணும். டைரக்டர் அந்த கதையை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சீன் எடுக்க போகிறான்றது யாருக்கு தெரியணும்னா நடிகர்களுக்கு தெரியணும். அந்தளவு தன்னை என்ன பண்ணிக்கணும், அந்த கேரக்டராகவே என்ன பண்ணிக்கணும், நடிகர்கள் மாற்றிக்கொள்ளணும். அப்படியே தான் இருக்கிறாங்க இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்லாம் எடுத்துங்க, சூப்பர் ஸ்டார் எடுத்துங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துங்க, இளைய தளபதி விஜய் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒன்று கொடுக்குறாங்கன்னா தன்னை அந்த கதாபாத்திரமாகவே என்ன பண்ணிப்பாங்க, அந்த படம் முடியும் வரை தன்னை மாற்றிப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் இந்த வாழைன்னு ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதாநாயகி, அந்த படத்துடைய கதாநாயகி, அவங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, டைரக்டரை சொன்ன உடனே நான் அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், வெயிட்டு வாழைத்தாரெலாம் தூக்குற வெயிட்டு, அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், டெய்லி வெயிட்டை தூக்கி தூக்கி தள்ள வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க அந்த படத்தை இருந்துச்சு. அதனால தான் ஒரு பெரிய வெற்றி அந்த படம் காண முடிஞ்சிச்சு. அந்த படத்திலே பாடின ஒரு பாடகர் சித்தர் ஜெயமணி அந்த கடைசி பாட்டை பாடியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அவர் சித்தர் ஜெயமணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி வச்சுருப்பார், அவர் பயங்கரமாக வச்சுருப்பார் முடி. அதை வச்சுருந்தான் அவர் தன்னுடைய பாடல்களை ஸ்டேஜில் பாடியிருந்தார். ஆனால் திடீர்னு அந்த படத்துக்கு ஷூட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதுக்கு நான் போனேன். இம்மிடியட்லி எனக்கு தெரியாது, அங்கே போன உடனே தான் தெரியும், டைரக்டர் முடிய வெட்டணும்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அவருடைய அடையாளமே அந்த முடி தான். ஆனால் இவர் என்ன பண்ணார், உடனே என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு சம்மதம் தெரிவித்து அந்த முடியை வெட்டிட்டு அன்றைக்கி 2 நாள் ஷூட் அங்கே நடந்துச்சு.
என்னை முடியை வெட்டிட்டு என்னை முழுவதும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் கச்சேரியில் பாட போகும்போது, ஐயா சித்த ஜெயமூர்த்தி எங்கேயா, அவரை காணும், அவரை பாட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட இன்றைக்கி இந்த படத்தில் நான் பாடி அது பின்னாடி அந்த கடைசியில் மக்கள் எழுந்து எழுந்து போகாமல் கடைசி வரை அமர்ந்து அந்த பாட்டை பார்க்குறாங்க. அப்போ அது பார்க்கும்போது எனக்கு அந்த முடி வெட்டினதுலாம் பெரிய இதாக தெரியல அப்படின்னு. அதுதான் அந்த கேரக்டராக மாறணுங்க எல்லாருமே. இப்போ சூர்யாவெலாம் பார்த்தீங்கன்னா, சூர்யாலாம் ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேரக்டராக மாறுறதுக்கு தன்னை வருத்திக்கிட்டு என்ன பண்ணார், இளம் வயதை போல் பண்ணார். அப்புறம் தனுஷ் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படம், இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியானது, அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் தலையை என்ன பண்ணிக்கிட்டார், மொட்டையாக அடிச்சுக்கிட்டார். இப்படி அந்த டைரக்டரோடு அந்த தயாரிப்பாளரோடு அந்த நடிகர் இணைந்து பயணித்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த திரைப்படத்தை ஒரு வெற்றியாக கொண்டு வர முடியும். இதெல்லாம் அவர் செல்லம்மா டைரக்டர், மஞ்சள் வீரன் டைரக்டர் சொன்னார். அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை டிடிஎஃப்க்கு இல்லை பாருங்க. அதாவது தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே ஒரு வீடியோ போட்டு வியூவர்ஸ் ஏறி சப்ஸ்கிரைபர் ஏறிச்சுன்னா அது பெரிய மேட்ரு கிடையாதுங்க. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, இதில் ஒரு கட்டு இல்லாமல் நான் பேசணுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு திரைத்துறைக்கு அதுதான் முக்கியம். ஒரு டேக்கில் நம்ம எவ்வளோ பேச போகிறோம், எவ்வளோ வசனங்களை பேச போகிறோம், அதுதான். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், டிடிஎஃப்ஓடைய அந்த வீடியோஸை பாருங்கள். பின்னாடி நான் இப்போ ப்ளே பண்ணி 2-3 தாட்டி நான் பார்த்தேன். சும்மா எத்தனை ஃப்ரேமுக்கு ஒரு தாட்டி கட்டு தெரியுமா? ஒரு 30 செகண்டுக்கு ஒரு கட்டு, ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேதுங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்டு இருக்கு. அப்போ நீ எப்படி பேசி அதை நீ எடிட் பண்ணி இதுக்கு ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோவர்ஸ் ஒரு என்ன அதை ஷேர் பண்ணிக்கின்னு அவருக்கு பயங்கரமாக என்ன ஃபேன்ஸு, ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபரு. நான் குற்றம் சொல்லணும்னு சொல்லங்க, நமக்கு என்ன திறமை இருக்குது? ஒரு கட்டு இல்லாமல் உங்களால் அந்த வீடியோவை ஒரு 1/2 hour வீடியோவோ, ஒரு 1/4 மணி நேரம் வீடியோவோ, ஒரு கட்டு கூட இல்லாமல் உங்களால் பண்ண முடியல. நீங்கள் ஒரு டைரக்டரை அவர் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு, ஒரு திரைப்படத்தை நடிச்சிருக்காரு, அவரை நீங்கள் குறை சொல்கிறீங்க பாருங்கள். அவரு என்ன சொல்கிறாரு, என் கூட பயணிக்கணும், அவர் தம்பி என் கூட பயணிக்கணும், பயணித்தால் தான் என்ன பண்ண முடியும், அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி என்ன ஆகும். சினிமாவில் திரைத்துறையில் இந்த கெமிஸ்ட்ரின்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்று. இது எல்லா திரைத்துறையினரையும் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை டிடிஎஃப் பேசியிருக்காரு. இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறேன் நான். ஏன்னா என்ன வாழ வைத்து கொண்டிருக்கிறதான துறை இது, எனக்கு சோறு போட்டு கொண்டிருக்கிறதான துறை, என்னை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த துறையில். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு 10 துண்டாக கட் பண்ணி இணைச்சி நீங்கள் போட்டுடலாம். ஒரு கலைஞரை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இழிவுபடுத்துடுறீங்க. ஆனால் யோசிக்கணும், டிடிஎஃப் வாசன் அவர்கள் யோசிக்கணும். தயவுசெய்து இதுமாரி பேசாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி இன்னொரு படம் வேறு ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு. நாளைக்கு இவரை பேசுகிற நீங்கள் அவரை பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் வளரணும். நீங்கள் உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நான் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு என்ன பண்ணுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இப்படி கோபம் படக்கூடாது. நீங்கள் திருப்பி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், டிடிஎஃப் வாசன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு. என்னதான் இருந்தாலும் அவர் ஃபோனே எடுக்கலனாலும், அவர் ஒரு கொலையே பண்ணுறவங்கள இன்றைக்கி நீதிமன்றம் மன்னிக்குதுப்பா.
நீங்கள் பண்ணாத தவறா, நீங்கள் பண்ணாத ஆக்சிடெண்ட்டா பாருங்கள். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு ரூல்ஸை மதிக்காமல் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு எதுக்கு பேல் கொடுத்து உங்களை வெளியில் விடுறாங்க? உங்களை மன்னிச்சதுனால தான் அந்த நீதிபதி. அது கூட தெரியாமல் நீங்கள் அந்த பொது வெளியில் அது ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்து ஃபோன் பண்ணுற நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா பாருங்கள், அது யோசிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மனிதர்களுடைய மனதை வந்து நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரா, ஊன்ட்டு ஒரு வீடியோ போடுறீங்க. ஆனால் நம்ம எல்லாருடைய மனநிலை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கலைஞர்களுடைய மனநிலை. ஒரு வாய்ப்பு என்பது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். எங்கள் ஸ்டுடியோ வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி தினம் பசங்க வந்து நிற்கிறானுங்க வேலைக்காக. டீ கூட இல்லாமல், ஒரு டீ குடிக்க வழி இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருந்து ஒவ்வொரு ஸ்டுடியோவா ஒவ்வொரு திரைப்பட கம்பெனியா ஏறி இறங்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு 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 ஃபீல்டு கிடச்சிடுச்சு, உங்களுக்கு இன்ஸ்டா யூடியூப்னு சொல்லி. அதை வச்சு நீங்கள் எல்லாம் செஞ்சிடலான்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. நாங்களாம் இந்த கேமரா முன்னாடி உட்கார்றதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் தெரியுமா? எத்தனையோ ஆண்டுகள் நாங்களாம் கஷ்டப்பட்டோம். நாங்களாம் ஏறி இறங்காத படி கிடையாதுங்க, அலையாத ஊர் கிடையாது. ஒரு கேமரான்றது சும்மா கிடையாதுங்க. ஒரு லென்ஸ் முன்னாடி உட்காருது, ஒரு கேமரா முன்னாடி உட்காருது என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி வந்து அது சாதாரணமாக யூடியூப் வந்ததுனாலையும் இன்ஸ்டாகிராம் வந்ததுனாலையும் நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து அதை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் ரீல்ஸு போடுறது, யூடியூப்பில் போடுறது அதெல்லாம் வேறங்க. இது வந்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குங்க இது. இன்றைக்கி சினித்துறையில் பாருங்கள், என்ன தான் சண்டை இருந்தாலும் ஒரு மூத்தவர்களை பார்த்தா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கிறது தான் இன்றைக்கி இந்த துறையில், சினிமா துறையில், இசையிலேருந்து எல்லா சம்மந்தப்பட்ட ஆட்களும் தன்னை விட மூத்தவர்கள் சீனியர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது பெரிய நடிகர்களும் பெரிய ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர்களை என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்கங்க. இது தினம் நாங்கள் வந்து எங்கள் கண் கூட நாங்கள் பார்த்துன்னு இருக்கிற ஒரு காரியம். தயவுசெய்து இழிவுபடுத்தாதீங்க. உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க வாசன். வேறு என்ன சொல்கிறது எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இயக்குனரோடு நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் ஒரு திரைப்படத்தை நீங்கள் வெற்றியாக நீங்கள் கொண்டாட முடியும். நீங்கள் நடிச்சுட்டு நீங்கள் காசு வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த இயக்குனருக்கோ அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கோ அதுதாங்க வாழ்க்கையே. ஒரு படம் வந்து அது வெளியிடுறது வந்து ஒரு குழந்தை பிரசவத்தில் வெளில வர மாதிரி அந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும். நடிகர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டு காசை வாங்கிட்டு அவங்க போயினே இருப்பாங்க. இது பிரசவ வலியை விட மிக 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 ஒரு மோசமான வலி. வாசன், டிடிஎஃப் வாசன் அவர்களே, தயவுசெய்து இதை மாதிரி வீடியோ போடாதீங்க. மற்றவர்களை புண்படுத்துகிறதான வீடியோ போடாதீங்க. எல்லாமே நீங்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்க, என்றைக்குமே நீங்கள் தப்புன்னு. நானும் அதுக்கப்புறம் பார்த்தோம் உங்கள் வீடியோலாம். போலீஸ் பிடிச்சா அது ஏமே இது சரி, அவங்க தப்பாக பண்ணுறாங்க, என்னை டார்கெட் பண்ணினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை நீங்கள் யோசிங்க. நம்ம என்ன செய்கிறோம், எப்படி போகிறோம், எந்த வழியில் போயின்னு இருக்கிறோம், குறுக்கு வழியில் போகிறோமா, நியாயமான வழியில் போகிறோமா? நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன வேணால் செய்யணும்னு நினைக்காதீங்க. டிடிஎஃப் வாசன், டிடிஎஃப் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்களாச்சும் அண்ணனுக்கு அறிவுரை சொல்லுங்கப்பா. டிடிஎஃப் வாசனுக்கு டிடிஎஃப்லாம் அறிவுரை சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கோபத்தெல்லாம் நீங்கள்
கொஞ்சம் குறைச்சிங்கண்ணே, இன்னும் ஃபீல்டில் நீங்கள் வரணுண்ணே, நல்லா வளரணுண்ணே, நீங்கள் எல்லாத்தையும் நல்ல பேர் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இதை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நான் இதை பேசுகிறேன். எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இயக்குனருக்கும் எனக்கும். அதனால் ஒரு ஆதங்கத்தினால இந்த துறையில் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஆமாம், இந்த காணொலியை பார்க்குறவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் தாராளமாக போடலாம். வேறு எதை பற்றி நாங்கள் பேசணும், எதை பற்றி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் அதை விளக்கமாக ஆராய்ந்து அந்த வீடியோக்களை நாங்கள் போடுவோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட் தவா. நன்றி, வணக்கம்.